கேட்சை விட்டதால மேட்சையே தோத்த சம்பவங்கள் எக்கச்சக்கமா கிரிக்கெட்ல இருக்கு. அப்படி கிரிக்கெட்ல நடந்த 4 காஸ்ட்லியான கேட்ச் டிராப்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, 2014 நியூசிலாந்து இந்தியாவும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடி இருப்பாங்க. அந்த மேட்ச்ல பிரண்டன் மெக்லம் விக்கெட் தூக்க ஷமியும் எம்எஸ் தோனியும் மாஸ்டர் பிளான் போட்டு க்ளோஸ்ல ஃபீல்டர் நிக்க வச்சுட்டு ஒரு பால் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பால பிரண்டன் மெக்லம் நேரா கோலி கையில் அடிக்க கோலி அந்த ஈஸியான கேட்சை கோட்டை விட்டுருவாருங்க. கோலி மெக்லம் கேட்சை விட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அப்ப பிரண்டன் மெக்லம் 9 ரன்ல தான் இருந்தாரு. இருந்தாலும் அடுத்த தடவை விக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா இந்தியா நினைச்சிருந்தாங்க. அப்ப ஆரம்பிச்சாரு பாருங்க பிரண்டன் மெக்லம் ஒரு ஆட்டம். அந்த ஆட்டத்துல இந்திய ரசிகர்கள் நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை. அப்படியாக அந்த மேட்ச்ல தன்னுடைய டெஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோரான 302 ரன்களை ஸ்கோர் பண்ணி ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருந்திருப்பாரு. 589 பாலுக்கு 302 ரன் அடிச்சிருப்பாரு. நியூசிலாந்து 680 ரன்களை கூச்சிருந்திருப்பாங்க. ஒரு இந்தியரால ஏற்பட்ட காஸ்ட்லியஸ்ட் கேட்ச் டிராப்னா அது விராட் கோலியோட இந்த கேட்ச் டிராப் தாங்க. நம்பர் 2, 2014 இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ ரோஹித் சர்மா டீப்ல ஒரு பால் அடிக்க அந்த பால் திசரா பெரேரா கையில போய் உட்காந்துருக்கும். ஆனா கையில உட்கார்ந்த பால அப்படியே கீழே விட்டுருவாரு. அதனால எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. சரி, என்ன ரோஹித் சர்மா ஒரு 100 அடிச்சுட்டு வெளியே போவாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸே நினைச்சிருந்தாங்க. ஆனா அவர் வெறும் 100ஓட நிறுத்தல, 200 250 தாண்டி போய்கிட்டே இருந்தாரு. ஆமா, அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரோஹித் சர்மாவுடைய அதிகபட்ச ரன்களான 264 ரன்களை இந்த மேட்ச்ல தான் அவர் அடிச்சிருந்தாரு. கேட்ச் விடும்போது அவர் 16 பாலுக்கு 4 ரன் இருந்தாரு. ஆனா இன்னிங்ஸ் முடிவுல 173 பாலுக்கு 264 ரன்களை குவிச்சு வச்சிருந்தாரு. அந்த கேட்ச் டிராப் இப்போ வரைக்குமே திசரா பெரேராக்கு கெட்ட கனவை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்பர் 3, 2023 வேர்ல்ட் கப்ல ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிளென் மேக்ஸ்வெல் ஆடின ஆட்டத்தை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. அந்த இரட்டை சதம் தான் ஓடிஐலேயே கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸா இப்போ வரைக்கும் கருதப்படுது. ஆனா அந்த இன்னிங்ஸ்க்கு பின்னாடியுமே ஒரு கேட்ச் டிராப் இருக்கு. ஆஸ்திரேலியா 112 ரனுக்கு 7 விக்கெட் இழந்திருந்தப்போ கிளென் மேக்ஸ்வெல் 39 பாலுக்கு 33 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. அப்ப பின்னாடி ஒரு ஷாட்டுக்கு போக அந்த பாலானது நேரா முஜிபுர் ரஹ்மான் கிட்ட போயிருக்கும். ஆனா முஜிபுர் ரஹ்மான் அந்த பாலை விட்டுருவாருங்க. அவர் விட்ட அந்த கேட்ச் தான் அந்த வேர்ல்டு கப்பே திருப்பி போட்டுச்சுன்னு சொல்லலாம். ஒரு கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி தெரியறதுக்கு இந்த கேட்ச் டிராப் ஒரு காரணமா இருந்துச்சு. நம்பர் 4, கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே காஸ்ட்லியஸ்ட் டிராப் கேட்ச்னு இப்போ நம்ம பார்க்க போற கேட்ச் டிராப் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 1999 வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் குரூப் ஸ்டேஜ்ல ஒரு மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மேட்ச்ல ஸ்டீவ் வாக்குடைய விக்கெட்டை தூக்கிட்டாலே சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற நிலைமையில இருந்தாங்க. அப்ப ஸ்டீவ் வாக் 50 அடிச்சிருந்தாரு. 50 அடிச்சதுக்கு அப்புறம் கிப்ஸுக்கு ஒரு கேட்ச் கொடுப்பாருங்க. அந்த கேட்சை கிப்ஸும் பிடிச்சிருவாரு. ஆனா எர்சல் கிப்ஸ் அந்த பாலை பிடிச்சிட்டு செலிப்ரேஷன் பண்ற அப்படிங்கிற பேர்ல பாலை தூக்கி வீச போவாருங்க. தூக்கி வீச போகும்போது அந்த பாலானது கையில இருந்து நழுவி கீழே விழுந்துரும். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு கேட்ச் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா கையில கொஞ்ச நேரம் ஆச்சு அந்த பாலை வச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது நாட் அவுட். அதனால நாட் அவுட்டா போயிடும். அதுக்கப்புறம் ஸ்டீவ் வாக் அந்த ஒரு மேட்ச்ல 120 ரன்களை கூச்சிருப்பாரு. இதனால ஆஸ்திரேலியா அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. ஆஸ்திரேலியா அந்த மேட்ச் ஜெயிச்சதால செமிஃபைனல்ல 2 பேருக்கும் மேட்ச் டை ஆயிரும். டை ஆனதால பாயிண்ட்ஸ் அடிப்படையில் ஆஸ்திரேலியா வந்து ஃபைனலுக்குள்ள போயிருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் கிப்ஸுடைய அந்த கேட்ச் டிராப் தான்.